துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், திமுக நிர்வாகிகள் குறிஞ்சி இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, யாரெல்லாம் குறிப்பாக வந்திருக்கிறார்கள்? லாவண்யா, இன்று மாலை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது சென்னை பசுமை வலை சாலையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி இல்லத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், அதேபோல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் குறிஞ்சி இல்லம் வந்திருக்கின்றனர். திமுக முக்கிய நிர்வாகிகள், அதேபோல அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியம், கீதா ஜீவன், பெரிய கருப்பன் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து, அதே போல சால்வை அணிவித்து, புத்தகங்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இங்கு 10:30 மணி வரை திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களை சந்திக்க இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து 10:30 மணி அளவில் அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகாக அவர் அண்ணா அறிவாலயம் செல்ல இருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு மேல் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் செல்வார் என கூறப்படக்கூடிய நிலையில் இந்த மரியாதை செலுத்திய நிகழ்வுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக இன்று மாலை 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.